ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணுங்க விலாக்ஸ். இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னடா டைம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சிங்கப்பூரில் இருக்கனால நம்ம இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் 2.5 hours டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கே தெரியும். ஸோ டைம் 11:45 ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த கேக்கெல்லாம் எல்லாம் பிரித்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிடுவோம். அப்போ தான் 12 o'clock ஆன உடனே வீடியோ காலும் பண்ணணும், ப்ளஸ் வீடியோவும் எடுக்கணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் இப்போயே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு கேக்கில் இந்த ரேப்பர்ஸ்லாம் பிரிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே சிங்கப்பூர்லேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கேக் வாங்கி சர்ப்ரைஸாக கட் பண்ணுறதுக்கு அதுவும் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது கேண்டில்லாம் எடுத்து வச்சாச்சு. எங்கடா நைஃபை காணுமே அப்படின்னு தேடிட்டு இருந்தப்போ எங்கேயோ இருந்து ரூபி நைஃபை கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. கொடுத்துட்டு இப்போவே கேட்க விட்டுங்கன்னு ஒரே அழுக. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டாச்செல்லாம் அப்படின்ட்டு டைமை பார்த்தா 11:59 ஆகிடுச்சு. அச்சோ டைம் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணணுன்ட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கலர் லைட்டை மட்டும் போட்டுட்டு நித்தினியை நான் தான் கேக் கட் பண்ணுவேன்னாங்க. சரி நீங்களே கட் பண்ணுங்கன்ட்டு அவங்கள்ட்ட நைஃபை கொடுத்துட்டு டைமை பார்த்தா 12 ஆகிடுச்சு. போடுங்கடா வீடியோ கால் அப்படின்ட்டு வீடியோ காலை பண்ணியாச்சுங்க. அதுக்குள்ளே அங்கே அவங்களும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். நாங்களும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். நித்தினியாவும் கேக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தா இப்படி கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த சைடு கட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு எடுத்து ஃபோன்லேயே ஊட்டினாங்க. என்னங்க பண்ணுறது, லாங் டிஸ்டன்ஸ்னால் இப்படி தானே பண்ண முடியும், நம்ம இங்கேருந்து ஃபோனில் தான் ஊட்ட முடியும். அவங்க அப்பாவும் ஃபோன்லேயே சாப்பிட்ற மாதிரி வாயை திறந்துன்னு கொடுத்துட்டு என் ரூபி அழுகிறாங்கன்னு ரூபிக்கு கேக்கை கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம ஆளு சும்மா இருப்பாங்களா, டக்குன்னு எடுத்து கேக்கை சாப்பிட்டுட்டாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இது தாங்க அங்கே சிங்கப்பூரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ மணியண்ணா, நான் சொன்னதுக்காக அவங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் என்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு தானேங்க கேட்குறீங்க? இந்த வீடியோ தாங்க அவங்களுக்கு கிஃப்ட்டு. இந்த வீடியோ எடுத்தது எதுவுமே அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. நான் வீடியோ போட போகிறேன்னு தெரியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அவங்களும் இதே மாதிரி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறாங்க. உங்களோட சேர்ந்து நானும் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுறேங்க. ஹாப்பி பர்த்டே டியர். அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மா பொண்ணுங்க விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.